சார் நான் மட்டும் சாட் பாக்ஸ்ல போடுங்க. ஓகே ஓகே ஃபைன். ஸோ இது வரைக்கும் வந்துட்டு நம்ம பேசிக்ஸ் ஆஃப் பைத்தன் ப்ரோக்ராமிங் எல்லாம் பார்த்துட்டோம்ல. ஸோ லூப்ஸ் அண்ட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், ஸோ இது மூணும் வந்துட்டு நம்ம மெயினாக பார்த்துருப்போம். ஸோ இன்னைக்கு என்ன டாபிக்னா ஃபைல் ஹேண்ட்லிங். ஓகே, ஸோ இன்னைக்கு ஃபைல் ஹேண்ட்லிங். ஸோ இன்னும் ஃபைல் ஹேண்ட்லிங் வந்துட்டு ரொம்ப எசென்ஷியலான விஷயம். லைக் இப்போ நீங்கள் வெப் அப்ளிகேஷன் ஆர் மொபைல் அப்ளிகேஷன் எது நீங்கள் டெவலப் பண்ணுறதுனாலும் நீங்கள் ஃபைல்ஸ் வச்சு தான் மேனிபுலேட் பண்ண வேண்டிய ஃபைல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதனால அந்த ஃபைல் ஹேண்ட்லிங்கோட பேசிக்ஸ் தான் வந்துட்டு இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இனிமேல் நம்ம ஏதாச்சும் கோட் போடுறதுனாலும் கொலாபரேட்டரியில் வந்துட்டு கோட் போடுவோம். ஸோ இது வந்துட்டு ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ நீங்கள் கோட் போடுறது. ஸோ இதோட இன்ட்ரடக்ஷன் வந்துட்டு திவான் சந்தர் சொல்லுவார். திவான் சொல்கிறான். ஓகே, ஸோ கொலாபரேட்டிவ் அப்படின்றது வந்து கூகுள் டெவலப் பண்ண ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ இது மூலிமா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு பெரிய பெரிய லெவல் கோடிங் இருக்கு இல்லையா பார்த்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில கோட் வந்து நம்ம லோக்கல் கம்ப்யூட்டரில் வந்து ரன் பண்ண முடியாது. அந்த மாதிரி கோட் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, கொலாபில் போய் அவங்களோட விர்ச்சுவல் கம்ப்யூட்டரில் ரன் பண்ணோம்னா, இப்போ அவங்கள்ட்ட கூட நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரேம்லாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 8 GB பத்தில் 16 GB வேணும் அப்படின்னா அது தனியாக ஒரு அமௌண்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க பேசிக்காக ஃப்ரீயாகவே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஃப்ரீயாக வந்து ஒரு 8 GB ரேம் அந்த மாதிரி நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பேசிக்கான ஒரு திங்ஸ் வந்து ரன் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்கள் கோட் வந்து எப்போவுமே உங்கள் டிரைவில் வந்து ஸ்டோர் ஆகிக்கும் கூகுள் கொலாபில் பண்ணிங்கன்னா. ஓகே, கூகுள் கொலாபில் பண்ணால் கூகுள் டிரைவ் பற்றி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டேஸ் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கூகுள் டிரைவ் அப்படின்ற ஒரு பிளேஸில் போய் உங்கள் கொலாபில் நீங்கள் பண்ண அந்த ஃபைல்ஸ்லாம் ஸ்டோர் ஆகிடும். நீங்கள் எப்போனாலும் அந்த கோடை வந்து எங்கேனாலும், இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் பண்ணீங்க அப்படின்னா நாளைக்கு அந்த காலேஜில் போய் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஏதாச்சும் எடிட் பண்ணணும்னா எடிட் பண்ணிக்கலாம். அண்ட் எந்த இடத்துல பண்ணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம கூகுள் அக்கௌண்ட் லாகின் பண்ணிவிட்டு கொலாப் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கொலாபோட ஒரு அட்வான்டேஜ். யா, அண்ட் ஃபைல் ஹேண்ட்லிங்கோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ உங்களுக்கு அவுட்புட்டில் வந்து ஒரு ஓகே, ஸோ அவுட்புட்டில் வந்து ஒரு டெக்ஸ்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ அந்த அவுட்புட்டை டெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா மறுபடியும் வந்து ரன் பண்ணுறப்ப என்ன ஆயிடும், காணா போயிடும். இட் வில் ஹைட் ஆர் இட் வில் கோ, இட் வில் டெலீட். ஓகே, ஸோ அது வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு கான்செப்ட் தான் என்னன்னு பார்த்தோம்னா ஃபைல் ஹேண்ட்லிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அது மூலமாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம அவுட்புட்டை வந்து ஒரு ஃபைல், ஒரு டிஎக்ஸ்டி ஃபைல் இருக்குல்ல, டெக்ஸ்ட் ஃபைல், நோட்பேட் ஃபைல். ஸோ அந்த நோட்பேட் ஃபைல்லையோ இல்லாட்டி வேர்ட் ஃபைலோ எந்த ஃபைலில் தான் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃபைல் ஹேண்ட்லிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் மூலமாக. அண்ட் அது மூலமாக வந்து நம்ம ஒரு ஃபைலுக்கு வந்து இன்புட்டாகவும் வெளியே இருந்து ஒரு ஃபைல் எடுத்து கொடுக்கலாம். மீ ரைட். ஸோ இப்போ இன்புட் வந்து 10, 20, 30 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அப்படின்னா அந்த 10, 20, 30 வந்து நான் வந்து ஒரு இதில் போட்டு வச்சுக்கலாம். ஓகே, ஒரு நோட்பேட் ஃபைலில் போட்டு வச்சுட்டு ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு இன்புட்டாக வந்து டேரெக்டாக கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் ஃபைல் ஹேண்ட்லிங் அப்படின்ற கான்செப்ட் வச்சு. கைஸ் கேக்குதா? வாய்ஸ் பிரேக் ஆகுதா? இப்போ கிளியரா இருக்கு. ஓகே ஓகே, ஸோ நான் சொன்னது ஏதாச்சும் புரிஞ்சா? ஸோ எல்லாத்துக்கும் புரிஞ்சுல. ஸோ நான் கொலாப்ல எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்றேன். அகைன் அதோட பேசிக்ஸ் ஷார்ட்கட்ஸ் தான். ஜஸ்ட் உங்களுக்கு கொலாப் என்னன்னு தெரியல. ஓகே, ஸோ அப்போ கண்டென்ட்டுக்கு போகலாம்ல. ஸோ ஓகே கைஸ், ஸோ அதான் கொலாபை பற்றி வந்துட்டு திவான் சந்தர் சொல்லியிருப்பாங்க. நான் அகைன் வந்துட்டு ஒன் டைம் சாட் பாக்ஸில் லிங்க் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஸோ இது என்னன்னா லைக் க்ளவுட் கம்ப்யூட்டிங் தான். ஸோ கூகுள் அவங்களோட ப்ராடக்ட் தான் இது, கூகுள் கொலாபரேட்டரிங்கிறது. ஸோ அவங்களோட கம்ப்யூட்டரில் இருக்க ஜிபியூஸ் அக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு க்ளவுட் அக்சஸ் மாதிரி தான் இது. ஸோ அவங்களோட கம்ப்யூட்டர்ஸை யூஸ் பண்ணி நம்ம இங்கே ப்ரோக்ராம் போட்டுக்கலாம். லைக் ஓகே, இப்போ உங்ககிட்ட 1 GB ரேம் தான் இருக்குன்னா ஸோ அவங்களோட ரேம் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரோக்ராம் போட்டுக்கலாம். அந்த மாதிரி தான். ஸோ இதில் பேசிக்ஸாக 2 ஷார்ட்கட். எப்போ போல நீங்கள் ப்ரோக்ராம் போடுற மாதிரி நீங்கள் ப்ரோக்ராம் போட்டுக்கலாம். ஸோ ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் லைன் போகும். அது Ctrl+Enter கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரன் ஆகும் அந்த செல் மட்டும். ஓகே ரைட்.
ஸோ இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி ஷார்ட்கட்ஸ்லாம் வர வர நம்ம பேசுவோம். ஸோ ஓகே, ஃபைனலி இன்னைக்கு டாபிக் வந்துட்டு என்னன்னா ஃபைல் ஹேண்ட்லிங். ஓகே, ஸோ இன்னைக்கு ஃபைல் ஹேண்ட்லிங் பற்றி தான் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஃபைல் ஹேண்ட்லிங்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும்ல. ஓகே, ஃபைல் ஹேண்ட்லிங் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் எவ்ரி அப்ளிகேஷன். ஸோ அதோட திவான் சந்திர வந்துட்டு அதோட சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபைல் ஹேண்ட்லிங்ல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹவு டு கிரியேட் ஃபைல்ஸ், அப்புறம் ஹவு டு எடிட் தோஸ் ஃபைல்ஸ் அண்ட் ஹவு டு டெலிட் தோஸ் ஃபைல்ஸ். ஸோ இந்த மாதிரி பேசிக், அப்புறம் இன்னொரு ஆப்ரேஷன் கூட நம்ம சேர்ந்து பார்ப்போம். ஓகே, ஸோ கொஞ்சம் கூட பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபைல் ஹேண்ட்லிங்ல நம்மளுக்கு வந்துட்டு பேசிக்கா ஒரு ஃபைல் ஓப்பன் பண்றதுனா ஓப்பன் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம வந்துட்டு படிச்சிருப்போம், இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு பேசிக்கா 2 பேராமீட்டர்ஸ் தேவை. ஓகே, எல்லாத்துக்கும் கேட்குதுல்ல? ஓகே, ஸோ ஃபைல் நேம் அண்ட் ஃபைலோட மோட். ஓகே, ஸோ இந்த மாதிரி 2 பேராமீட்டர்ஸ் வச்சு இந்த ஃபங்க்ஷன் நம்ம அக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஃபைல் நேம்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபைலோட நேம். தென் ஃபைல் மோட்னா என்னன்னு சொல்கிறேன். ஃபைல் மோட்ல வந்துட்டு உங்களுக்கு ஆர்னா ரீட் மோட், டபிள்யூனா ரைட் மோட், இந்த மாதிரி. ஓகே, ஏன்னா அப்பன் மோட். ஸோ இதை வந்துட்டு பேசிக் 3 டைப் ஆஃப் ஃபைல் மோட்ஸ். ஸோ இந்த மாதிரி மோட் யூஸ் பண்ணி, ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இந்த ஃபைல்ல நம்ம ரீட் மோட் யூஸ் பண்ண போறோம், ரீட் பண்ண போறோமா, ரைட் பண்ண போறோமா, அப்பன் பண்ண போறோமா அப்படிங்கிறது தான் இது. இந்த 3மே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இப்போ நீங்க இங்க ஃபைல் நேம் கொடுக்குறீங்கல்ல, ஸோ ஃபைல் நேம் மட்டும் கொடுத்தா போதுமா, அந்த ஃபைல் எங்க இருந்தாலும் ஓப்பன் ஆயிருமான்னு கேட்டா ஆகாது. ஸோ அதுக்கு டேரக்டரி எல்லாம் இருக்குல்ல. ஸோ இப்போ நான் வந்துட்டு கொலாப்ல யூஸ் பண்றேன். ஸோ அதனால இங்க அங்க லெஃப்ட் சைட்ல உங்களுக்கு ஃபோல்டர் சிம்பிள் பாத்தீங்கன்னா இங்க ஒன்று இருக்கும். ஓகே, ரைட். ஸோ அதில் வந்துட்டு இங்க தேர்டா ஒரு ஆப்ஷன் மவுண்ட் டிரைவ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ மவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் டு கூகுள் டிரைவ் அந்த மாதிரி ஒரு அத்தன்டிகேஷன் கேட்கும். ஸோ நீங்க அதை அத்தன்டிகேஷன் மட்டும் வெரிஃபை பண்ணிருங்க. ஸோ ஜஸ்ட் மவுண்ட் டிரைவ்னா என்னன்னா, ஸோ உங்க டிரைவ்ல இருக்க ஃபைல்ஸ்லாம் வந்துட்டு அக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு, கொலாப்ல இருந்து அக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு பண்ற பாத்வே தான் அது. விச் மீன்ஸ் நம்ம கொலாப்ல இருந்து உங்க டிரைவ்ல நீங்க ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம், ஃபைல்ஸ் அங்க இருக்கிற ஃபோல்டர்ஸ்ல இருந்து நீங்க ஃபைல்ஸ் அக்சஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ நீங்க மவுண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஒர்க் ஸ்பேஸ்ல ரைட் கிளிக் பண்ணி, சாரி அப்லோட் கொடுத்துட்டேன். ஓகே, நியூ ஃபைல் அப்படின்னு ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. நியூ ஃபைல் நான் வந்துட்டு என்ன பண்றேன்னா சாம்பிள் ஃபைல். ஓகே, சாம்பிள் ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இங்க ரைட்ல தெரியும்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் அண்ட் சாம்பிள் டெக்ஸ்ட் ஃபைல். ஓகே, ஸோ இதுல வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் லைன் இந்த கண்டென்ட்ஸ் போட்டுக்கிறேன். செகண்ட் லைன்ல வெல்கம் டு செஷன் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ சேவ் பண்ணிட்டு நான் அதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த ஃபைல்ஸ்ல வந்துட்டு இந்த ஃபைல்ல வந்துட்டு இப்படி ஒரு கண்டென்ட் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு ஒரு சாம்பிள் ஃபைல் நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்றோம்னா எல்லாத்துக்கும் தெரியும், இப்போ ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். அந்த ஃபங்க்ஷன்ல வந்துட்டு நம்மளுக்கு ஃபைலோட நேம் அப்புறம் அதோட மோடு வேணும். ஃபைல் நேம் என்ன, சாம்பிள் ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி. ஸோ ஒரு பேராமீட்டர் நம்ம பண்ணிட்டோம். தென் வந்துட்டு நம்மளுக்கு மோடு வேணும், ரைட். ஸோ இதுல வந்துட்டு நீங்க மோட் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம், லைக் ரைட் ஆர் ரீட் ஆர் ரைட் அந்த மாதிரி நீங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். நான் இப்போ ரீட் மோட் வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன். ஜஸ்ட் நீங்க இதை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா okay, so okay, so okay,
ஒரு வேரியபிள் நான் அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நான் ஏன் ஆர்டி போட்டிருக்கேன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஃபைலை வந்துட்டு ரீட் மோட்ல இருக்கு. ரீட்ல என்ன ஃபைல்னா டெக்ஸ்ட் ஃபைல். ஓகே, ஸோ டெக்ஸ்ட் ஃபைலுங்கிறதுனால நான் டி போட்டிருக்கேன். சப்போஸ் நீங்கள் ஒரு பைனரி ஃபைல் லைக் இமேஜ் ஆர் வீடியோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ரீட் பண்ணுறீங்கன்னா ஆர்பி போட்டுக்கலாம். ஓகே, ஸோ பைனரி ஃபைல் அந்த மாதிரி பண்ணிடலாம். ஸோ சிஎஸ்சி ஃபைலுக்கும் ஒன்னொன்றுக்கும் ஒரு கோட்ஸ் இருக்கு. நான் ஜஸ்ட் இப்படி பண்ணிக்கிறேன். ரீட் டெக்ஸ்ட் ஃபைல். ஓகே, நம்ம இப்போ இதை ரீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு ஓப்பன் பண்ணி ரீட் பண்ணியாச்சு. தென் இதை பிரிண்ட் பண்றதுக்கு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? யாராச்சும் சொல்ல முடியுமா? ஓகே, இப்போ இந்த ஃபைல்ல இருக்க கண்டென்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு எனக்கு பிரிண்ட் பண்றதுக்கு ஏதாச்சும் யாராச்சும் தெரிஞ்சா சொல்லுங்க. சிம்பிள் தான். ஓகே, ஸோ நான் சொல்றேன். ஸோ இப்போ ஓப்பன் பண்றதுக்கு எப்படி அவங்க ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சோ, ஸோ அதே மாதிரி அதை ரீட் பண்றதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, ரீடுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி பண்ணீங்கன்னா ஸோ அந்த இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ அதில் இருக்க அதெல்லாம் அந்த கண்டென்ட்ஸை ரீட் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டு ரீட் பண்றது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்ல? புரிஞ்சா எல்லாத்துக்கும்? ஓகே, புரிஞ்சுதான் நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் நீங்க எப்போ நீங்க ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணாலும் நீங்க க்ளோஸ் பண்றதுக்கு இந்த கமாண்ட் யூஸ் பண்ணலாம். க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன். இதை நீங்க க்ளோஸ் பண்ணீங்கன்னா ரீட் பண்ணிட்டு அந்த ஃபைல் க்ளோஸ் ஆயிடும். ஸோ இந்த கமாண்ட் வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா இன் சர்டன் கேசஸ் வந்துட்டு நீங்க ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணி அப்பன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அதை க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஃபைல் ஓப்பன் பண்ற போது ஸோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ் வரும்போது இது வந்துட்டு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சம்டைம்ஸ் வந்துட்டு எதுவும் எரர் அக்கர் ஆகாம இருக்க ஒரு ஃபைல் மட்டும் ஒரு டைம் நீங்க அக்சஸ் பண்றப்ப இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். க்ளோஸ் கமாண்ட், ரைட்? ஸோ இப்போ நம்ம ரீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு இந்த ஃபைல்ல இருக்க ஒரு கேரக்டர் ஒரு 5 கேரக்டர் இந்த மட்டும் நம்ம ரீட் பண்ணுவோம். இப்போ நான் இங்க ரீட்ல 10 மட்டும் கொடுக்குறேன். ஓகே, 10ங்கிற வேல்யூ மட்டும் நான் பாஸ் பண்றேன். நம்ம அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் 10 நான் கொடுத்துருக்கேன். எனக்கு திஸ் இஸ் ஆன் அப்படிங்கிறது வரைக்கும் பிரிண்ட் ஆயிருக்கு. விச் மீன்ஸ் THIS தென் ஸ்பேஸ் அப்புறம் IS ஸ்பேஸ் A. ஸோ இந்த 10 கேரக்டர்ஸ் வரைக்கும் வந்துட்டு எனக்கு ரீட் ஆயிருக்கு. ஃபைல் ஓப்பன் ஆகி 10 கேரக்டர்ஸ் மட்டும் எனக்கு ரீட் ஆயிருக்கு. லைக் இப்போ நீங்க ஒரு 30 கேரக்டர் கொடுப்போம். இப்போ நீங்க 30 கேரக்டர் கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்க கேரக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ரீட் ஆயிட்டு தென் ஃபாலோடு பை 28 கேரக்டர்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் லைன்ல, தென் 29 30. அதனால WE வரைக்கும் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இப்போ நான் இங்க -10 கொடுத்தா என்ன வரும்னு யாராச்சும் சொல்ல முடியுமா? ஜஸ்ட் நீங்க சாட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம், ஒரு அன்வைட் பண்ணிட்டு கூட சொல்லுங்க. ஸோ இப்போ நான் இது வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருந்ததே தான். ஸோ சேம் ஃபைல் ஓப்பன் பண்ணி பட் -10 கேரக்டர்ஸ் நான் ரீட் பண்றேன். ஓகே, ஸோ பண்ணி பார்க்க. ஸோ ஏன் எனக்கு இந்த அவுட்புட் வந்துச்சு யாராச்சும் சொல்றீங்களா? எனக்கு எல்லாமே பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, செஷன் 9 அப்படியே வரும்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, ஓகே. ஸோ இதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் -10 கொடுத்துருக்கேன். பட் வந்துட்டு ஏன் எனக்கு இது ஃபுல்லா வந்துட்டு பிரிண்ட் ஆயிருக்குன்னு வித் எண்ட் ஆஃப் தி செஷனுக்குள்ள யாராச்சும் சொல்லுங்க. ஓகே, ரைட். ஸோ
இது வந்துட்டு ஒரு இது மாதிரி வச்சுக்கலாம். ஸோ தென் ஃபைன். ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ணலாம்னா அகைன் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃபைல. இப்போ வந்துட்டு என்ன பண்ண போறோம்னா ஸோ ரீட் லைன் ஒரு ஃபங்க்ஷன், ரைட்? ஸோ இப்போ இந்த ரீட் லைன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணா என்ன ஆகும் பார்க்கலாம். ஸோ உங்க ஃபைல்ல இருக்க ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் வந்துட்டு உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். வெயிட் பண்ணிக்கிறேன். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் லைன், திஸ் இஸ் ஸோ இப்போ ரீட் லைன் கொடுத்துட்டேன். அண்ட் திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் லைன். உங்களுக்கு இருக்க ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் வந்துட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி அகைன் நான் அதே கமெண்ட் ரைட் பண்றேன். ஸோ இப்போ ரன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன நடக்குது, செகண்ட் லைன் பிரிண்ட் ஆகுது. ஸோ தென் அகைன் ஸோ நம்மளுக்கு தேர்ட் லைன் பிரிண்ட் ஆகுது. அகைன் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். அகைன் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும்போது என்ன இருக்குன்னா, ஸோ உங்க ஒரு எம்டி லைன் மட்டும் வந்திருக்கு. நான் மறுபடியும் உங்களுக்கு இன்னொரு டைம் இன்னொரு கமெண்ட் போடுறேன். ஆக்சுவலா இங்க இன்னொரு எம்டி லைன் வந்திருக்கு, ரைட்? ஸோ இந்த ஃபைல ஒண்ணுமே இல்லைன்னா உங்களுக்கு எம்டியா வந்துட்டு ரிட்டர்ன் ஆகும். ஸோ அதான் வந்துட்டாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு லைனா எப்படி ரீட் பண்ணணும்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும்ல. ஸோ இப்போ இதே ஃபங்க்ஷன்ல லைனை ரீட் பண்ற ஃபங்க்ஷன்ல ஃபைன்னு நான் கேரக்டர் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு அவுட்புட் என்ன வரும்? ஸோ நான் இங்க ரீட் ஆஃப் ஃபைன் கொடுத்தப்ப எனக்கு திஸ்ன்னு மட்டும் பிரிண்ட் ஆச்சு. நான் ஒரு லைனை ரீட் பண்றேன், பட் அதுல ஃபைன் பாஸ் பண்ணிருக்கேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ல ஸோ என்ன பிரிண்ட் ஆகும்? ஓகே, ரன் பண்ணி பார்க்குறோம். அதே தான். ஸோ ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்க திஸ் வந்துட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதே மாதிரி இப்போ இதே கமெண்ட், ரைட்? திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு. which means so first lineல இருக்க 5 characters இந்த கமெண்ட் ரீட் பண்ணிருக்கு. ஸோ தென் ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்க நெக்ஸ்ட் 5 characters இந்த கமெண்ட் வந்துட்டு ரீட் பண்ணிருக்கு. ஓகே, ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு ஃபைலை ரீட் பண்ண ஓப்பன் பண்ண தெரியும், க்ளோஸ் பண்ண தெரியும், அப்புறம் ஒரு லைனாகவும் ரீட் பண்ண தெரியும். ஏன்னா உங்களுக்கு எவ்வளோ கேரக்டர் ஒரு லைன்ல எவ்வளோ கேரக்டர் வரைக்கும் வேணுமோ அது அளவுக்கு ரீட் பண்ண தெரியும், ரைட்? ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ எனக்கு ஒரு லைனா வந்துட்டு இந்த ஃபைல்ல இருக்க ஒரு லைனும் லைனா பிரிண்ட் ஆகணும். லைக் ஃபாரின் ரேஞ்சில் வந்துட்டு நம்ம போட்டிருப்போம்ல, ஸோ அந்த மாதிரி பிரிண்ட் ஆகணும். ஸோ அதுக்கு வந்துட்டு யாராச்சும் ப்ரோக்ராம் சொல்ல முடியும்? ஸோ இந்த லைன்ஸ்குள்ள நம்ம லூப் போட்டு இந்த லைன்ஸ் லைன் பை லைனா பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்துட்டு இங்க நம்மளோட கேஸ். ஸோ இதுக்கு யாராச்சும் ஐடியா ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. சொல்றேன். ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியல, ஃபார் ஐ இன் ரேஞ்ச் அதே மாதிரி தான் ஃபார் எக்ஸ் இன் எஃப் பிரிண்ட் எக்ஸ். ஸோ இந்த மாதிரி போட்டா உங்களுக்கு என்ன போடுவதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம சிம்பிளா தான். ஸோ நம்ம இங்க ஒரு லைனா ரீட் பண்ணோம்ல, ஸோ அந்த ஒரு லைனா ரீட் பண்றதுக்கு நீங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணி இந்த மாதிரி லூப்பை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ஸோ இருக்க எல்லா லைனும் ஒரு லைனா வந்துட்டு உங்களுக்கு பிரிண்ட் ஆகி காமிக்கும். ஸோ அதுதான் இது. ஸோ இங்க வந்துட்டு நீங்க ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு
கேஸ். இது வரைக்கும் எல்லாத்துக்கும் புரிஞ்சுல? ஸோ எல்லாத்துக்கும் புரிஞ்சுன்னா ஜஸ்ட் எஸ்ஆர்னோ மட்டும் சாட் பாக்ஸ்ல போடுங்க. நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போலாம். ஓகே ஃபைன். ஸோ தென் நம்ம இது வரைக்கும் ரீட் மோட் பார்த்துருப்போம். ஸோ இப்போ வந்துட்டு என்னன்னா ரைட் மோட் அண்ட் அப்பன் மோட் அப்படின்னு வந்துட்டு ரெண்டு பார்க்க போறோம். ரைட். ஸோ இப்போ இந்த மோட் என்ன பண்ணும்னா ரைட் மோட் விச் வில் write the new contents. Okay, new contents to the file. ஸோ இப்போ ஃபைல் எம்டியா இருக்கு. ஒரு ஃபைல் நீங்க ஜஸ்ட் நீங்க கிரியேட் பண்ணிட்டு அதில் நீங்க என்ன ரைட் பண்ணணுமோ ஸோ அதை நீங்க இந்த மாதிரி கோடிங்ல நீங்க வந்து இந்த கோட்ல வந்து நீங்க ரைட் பண்ண இந்த மோட்ல பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு அப்பன் மோட். ஸோ அப்பன் மோட் என்ன பண்ணுன்னா ஸோ இட் வில் ஓவர் ரைட் தி ஃபைல். ஓகே. ஸோ இந்த ஃபைல்ஸ் இப்போ நீங்க எந்த ஃபைல்ல இந்த மோட் யூஸ் பண்றீங்களோ ஸோ அந்த ஃபைல்ல இருக்க கண்டென்ட்ஸ் எல்லாம் எரேஸ் பண்ணிட்டு ஸோ அதுக்கு மேல நீங்க கொடுக்குற நியூ கண்டென்ட்ஸ் வந்துட்டு இது ரைட் பண்ணும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி தான்ல. ஓகே. ஸோ இந்த ரெண்டு மோடை பத்தி நம்ம பார்ப்போம். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அதே ஃபைல் வந்து ஓபன் பண்ணிப்போம். ரைட். சாம்பிள் ஃபைல்ஸ்ல வந்துட்டு நம்ம ரைட் மோட் வந்துட்டு ஓகே ரைட் மோட் பெர்ஃபார்ம் பண்ண போறோம். அதுல வந்துட்டு ரைட் ஆஃப் நம்ம அந்த கண்டென்ட்ஸ்ல பார்த்தோம் இது வரைக்கும் என்ன எவ்வளோ கண்டென்ட்ஸ் இருக்குன்னு. ஓகே. ஸோ இது கண்டென்ட்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம எரேஸ் பண்ணுறோம் அதனால இல்லை. ஸோ இப்போ நம்ம ரைட் பண்ணோம். ஸோ திஸ் இஸ் ரிட்டன் பை ஓகே ஓகே. நம்ம ஃபர்ஸ்ட் அப்பன் மோட் பார்த்துட்டு தென் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த கோடை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஸோ அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணி அப்பன் மோட் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ரைட் பண்ணியிருக்கோம். ஓகே. இந்த கோடு உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரியுது இல்லை? ஸோ புரியுன்னு நினைக்கிறேன். ஸோ ரைட் மோடை பற்றி நம்ம ஃபர்ஸ்ட் தென் அப்புறம் பார்ப்போம். இப்போ நம்ம வந்துட்டு இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அப்பன் மோட் யூஸ் பண்ணி நான் இதை ரைட் பண்ணிட்டு தென் இதை க்ளோஸ் பண்றேன். ஓகே. ஸோ தென் அகைன்
ஸோ டிரைவ் அன்மவுண்ட் ஆனதுனால பிரச்சனை நினைக்கிறேன். ஸோ நிறைய டைம்ல ரன் பண்ணிருக்கேன் ரன் பண்ணிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ என்னன்னா நீங்க ஒரு ஃபைல்ல வந்துட்டு நீங்க கண்டென்ட்ஸ் ரைட் பண்ணணுங்கிற போது, ஸோ நீங்க இது வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டு அதை அப்பன் மோட்ல செட் பண்ணிட்டு, ஸோ நீங்க ரைட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணணுமோ, ஸோ அந்த ஃபைல்ல நீங்க என்னென்ன அப்டேஷன் பண்ணணுமோ, ஸோ நீங்க அதை ரைட் மோட்ல யூஸ் பண்ணி நீங்க அப்டேஷன் பண்ணிக்கலாம். அப்டேட் பண்ணிட்டு தென் நீங்க வந்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ரைட் மோட். ஓகே, இப்போ ரைட் மோட் செட் பண்ணி நம்ம பண்ணி பார்ப்போம். ஓகே, நம்ம எதுக்கும் கண்டென்ட்ஸ் மாத்திரலாம்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க ரைட் மோட்ல அதை நீங்க பண்ணிட்டு தென் அகைன் அதை ரீட் மோட்ல செட் பண்ணிட்டு நீங்க ரீட் பண்ணி பிரிண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வரும். ஸோ இப்போ என்னன்னா, ஸோ அந்த கான்டாக்ட்ஸ் ஏற்கனவே உங்க ஃபைல்ல வந்துட்டு திஸ் இஸ் ரிட்டன் பை ரைட் மோட் எக்கச்சக்கமான லைன்ஸ் இருந்துச்சுல, ஸோ அது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு அகைன் இது வந்துட்டு ரிப்ளேஸ் பண்ணிருக்கு. எல்லாத்துக்கும் புரிஞ்சா? ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு இப்ப இதெல்லாம் தெரியும்ல. ஸோ இப்போ இப்போ நியூ ஃபைல். ஓகே, .txt. ஸோ இப்படி நீங்க கொடுத்தீங்கன்னா, ஸோ அப்பன் மோட் அண்ட் ரைட் மோட் இருக்குல்ல, சொல்றேன் அப்பன் மோட் அண்ட் ரைட் மோட். ஸோ இந்த ரெண்டு மோடும் நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணி நீங்க இந்த மாதிரி நியூ ஃபைல் நேம் கொடுத்து நீங்க ஒரு டைரக்ட்ல ஒர்க் பண்ணும்போது இட் வில் கிரியேட் நியூ ஃபைல். ஓகே, ஸோ சப்போஸ் இப்போ நீங்க கிரியேட் பண்ற இப்போ நியூ ஃபைல் .txtன்னு நான் ஒரு ஃபைல் வந்துட்டு கிரியேட் பண்ண போறேன். ஸோ இப்போ இங்க என் டைரக்ட்ல அப்படி ஒரு ஃபைல் இல்லைன்னா, ஸோ இந்த ரெண்டு மோடும் யூஸ் பண்ணி அதுல வந்துட்டு ஃபைல் நான் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ தென் ரீட் கமெண்ட். ஸோ பட் இந்த ரீட் கமெண்ட் யூஸ் பண்ணி நீங்க இது வந்துட்டு பண்ண முடியாது. ஓகே, ஸோ நீங்க புதுசா கிரியேட் பண்ற ஃபைலோட நேம் ஸோ அந்த டைரக்டரியில இருந்துச்சுன்னா ரீட் மோடால வந்துட்டு நியூ ஃபைல்ஸ் வந்துட்டு இந்த கமெண்ட்ஸால பண்ண முடியாது. ஓகே, இப்போ நம்ம பண்ணி பார்ப்போம். தென் இப்போ நீங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ நியூ ஃபைல் .txtன்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு ஃபைல் வந்துட்டு இங்க கிரியேட் ஆயிருக்கு. தென் இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ அதுல ஒரு அகைன் ஒரு கமெண்ட்
ஸோ 3 டைம் ரன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால இப்படி ரன் ஆயிருக்கு. ஸோ இப்போ நீங்க ஏற்கனவே இருக்க ஃபைல்ல வந்துட்டு எப்படி ஓப்பன் பண்ணணும், ஸோ எப்படி அதில் ரைட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். தென் நியூ ஃபைல் நீங்க கிரியேட் பண்ணி அதிலேயே நீங்க ரைட் பண்றதுனால பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் எல்லாத்துக்கும் கிளியர்ல? ஓகே, ஸோ எல்லாத்துக்கும் கிளியர்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்க கிரியேட்டிங் ஃபைல் அண்ட் கான்ஃபிகரிங் ஃபைல் வந்துட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ டெலிட்டிங் ஃபைல். ஓகே, ஸோ நீங்க ஒரு ஃபைலை நீங்க டெலீட் பண்ணணும்னா ஸோ அதுக்கு ஓஎஸ் மாடியூல்னு ஒன்று தேவைப்படும். ஓகே, ஸோ ஓஎஸ் மாடியூல் இருந்தால் தான் உங்களால் ஃபைல் டெலிஷன் அதெல்லாம் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போ நீங்க ஓஎஸ் மாடியூல் வந்துட்டு இம்போர்ட் பண்றதுக்கு மாடியூல்ஸ்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியல. ஸோ பைத்தன்ல வந்துட்டு இந்த மாதிரி இன்பில் ஃபங்க்ஷன், இந்த மாதிரி மாடியூல்ஸ் இதெல்லாம் வந்துட்டு அவங்க ஆக்சுவலி கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்களா. ஸோ நம்மளுக்கு தேவைப்படுற நேரத்துல ஸோ இந்த மாதிரி பஞ்சை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இதுவும் ஃபங்க்ஷன்ஸ் தான். ஸோ இம்போர்ட் ஓஎஸ் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா ஸோ ஓஎஸ் மாடியூல் வந்துட்டு இம்போர்ட் ஆயிடும். ஸோ ஓஎஸ் டாட் ரிமூவ் ஆஃப் ஃபைல் நேம். ஸோ நம்ம நியூவா ஒன்று கிரியேட் பண்ணால நியூ ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி. ஸோ அதை நம்ம வந்துட்டு ரிமூவ் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நியூ ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி அது வந்துட்டு டெலீட் ஆயிருக்கும். என்னன்னா நம்ம அகைன் வந்துட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி டெலீட் பண்ணலாம். This is new file. Okay, CSV வச்சுக்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இங்க ஒரு this is new file சொல்லி ஒரு CSV ஃபைல் வந்துட்டு இங்க கிரியேட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபைலை வந்துட்டு நம்ம டெலீட் பண்ணலாம். ஓகே, இங்க பாருங்க. ஸோ நான் ரெஃப்ரெஷ் பண்ண உடனே அங்கே டெலிட் ஆகும். ஸோ இப்படி நீங்க ஃபைலை நீங்க டெலிட் பண்ணணும்னா ஸோ ஓஎஸ் டாட் ரிமூவ் இந்த ஃபங்க்ஷன் நீங்க யூஸ் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது ஓஎஸ் மாடியூல்ல இருக்க ரிமூவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்க டெலிட் பண்றீங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம ஓஎஸ் மாடியூல் வந்துட்டு இம்போர்ட் பண்ணிருக்கோம், ரைட்? ஸோ இது வரைக்கும் யாராச்சும் டவுட் இருக்கா? யாருக்கும் டவுட் இருக்குல்லன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் ஓஎஸ் மாடியூல் வச்சே நம்ம ஒரு ப்ரோக்ராம் போடலாம். லைக் இப்போ ஒரு ஃபைல் வந்துட்டு இந்த பாத்தில் நம்ம எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா நம்ம அதை வந்துட்டு டெலீட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஃபைல் பார்த்துக்கோங்க, சாம்பிள் ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்குல்ல. ஸோ சப்போஸ் இந்த ஃபைல் வந்துட்டு நம்மளோட பாத்தில் இருந்துச்சுன்னா அந்த ஃபைல் டெலிட் பண்ண போகிறோம். சப்போஸ் அந்த நம்ம பாத்தில் இல்லைன்னா இட் வில் ரிட்டர்ன் திஸ் இது பாத்தில் இல்லை. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஸோ ஆஸ் யூஷுவல் தான் நம்ம ஓஎஸ் வந்துட்டு இம்போர்ட் பண்ணுறோம். இஃப் ஓஎஸ் டாட் பாத் டாட் எக்ஸிஸ்ட் போட்டு அந்த பாத் கொடுக்கப்போம். ஸோ அந்த பாத் இருந்துச்சுன்னா அந்த பாத்ல எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா ஓகே, எல்ஸ் print file does not exist. Okay, ஸோ இங்கே நான் ஒரு டைம் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், நல்லா பார்த்துருங்க. ஸோ நம்மளுக்கு இங்கே டெலிட் ஆயிடுச்சு. ஸோ
இப்போ இந்த பாத்துல வந்துட்டு இது இருந்துச்சு, டெலீட் ஆயிடுச்சு. ஸோ மறுபடியும் நான் இதை ரன் பண்றேன். ஸோ இந்த சாம்பிள் ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி இப்போ இந்த ஃபைல் வந்துட்டு இப்போ இந்த பாத் இல்லை. ஸோ அதனால திஸ் ஃபைல் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ நம்ம அப்படிதான் வந்துட்டு இங்கே கோட் போட்டு வச்சிருக்கோம். ஸோ இப்போ உங்க எல்லாத்துக்கும் இது இந்த இந்த ஃபங்க்ஷன் சரி இந்த ப்ரோக்ராம் புரிஞ்சுல புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் இப்போ வந்துட்டு ஒரு ஃபைனலாக ஒன்று ப்ரோக்ராம் மட்டும் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்துட்டு இதில் வந்துட்டு ஒரு ஃபோல்டர் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஃபோல்டரில் this folder contains அந்த ஃபோல்டர்ல ஒரு ஃபைலும் இருக்கு, ஒரு டெக்ஸ்ட் ஃபைலும் இருக்கு. ஸோ இப்போ இந்த ஃபோல்டரை வந்துட்டு நம்ம எப்படி டெலீட் பண்றது ஸோ அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அதே தான் ஓஎஸ் மாடல்லே தான் இதுவும் ஓஎஸ் டாட் ஆர்எம் டிஐஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ ஆர்எம் டிஐஆர் அப்படி என்னன்னா ரிமூவ் டைரக்டரி இருக்குல்ல, ஸோ அதோட ஆக்ரோனம் மாதிரி இருக்கும். பட் இது வந்து இட் வில் ரிமூவ் ஒன்லி எம்டி டைரக்டரி, எம்டி ஃபோல்டர்ஸ் மட்டும்தான் வந்துட்டு இந்த கமெண்ட் வச்சு நீங்க டெலீட் பண்ண முடியும், என்டையர் ஃபோல்டரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். பட் நம்ம ஃபோல்டருக்குள்ள ஒரு இது இருக்கு, டெக்ஸ்ட் ஃபைல் இருக்கு. ரைட், ஒரு டைம் ரீநேம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது ரீநேம் பண்ண தேவையில்லை. ஸோ யா, இப்போ நீங்க உங்களுக்கு இங்க எரர் வருதுல்ல, ஸோ டைரக்டரி நாட் எம்டி அப்படின்னு சொல்லி விச் மீன்ஸ் ஆர்எம்டிஆர் இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி எம்டி டைரக்டரி வந்துட்டு எல்லாமே நீங்க டெலீட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா அதுக்குள்ள ஒரு ஃபைல் வச்சிருக்கோம்ல, ஸோ அதை ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, சரி, ஓகே. இப்போ நம்ம இங்க ரெஃப்ரெஷ் பண்ணிடலாம். ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா ஸோ இப்போ அந்த ஃபோல்டருக்குள்ள இருந்த ஃபைல் போயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ வந்துட்டு இந்த ஃபோல்டரை வந்துட்டு டெலீட் பண்ணலாம். ஆரம்பியா ஸோ எம்டியா தான் இருக்கு. பட் ஸோ இது இங்க ஏதோ இடத்துல ஆகுது. ஸோ நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் எல்லாத்துக்கும் புரிஞ்சுல. ஸோ இது வரைக்கும் நம்ம ஃபைல் ஓப்பன் பண்றது, தென் ரீட் பண்றது, தென் அப்பெண்டிங் கமெண்ட்ஸ் பார்த்துருக்கோம். தென் ஓஎஸ் மாடியூல் யூஸ் பண்ணி நம்ம ஃபைல்ஸ் எப்படி டெலிட் பண்றது, தென் ஃபோல்டர் வந்துட்டு எப்படி ரிமூவ் பண்றது, நாட் எம்டி ஃபோல்டர் யூசிங் ஆர்எம்பிஆர் கமெண்ட் பண்ணலாம். ஸோ இங்க ஏதோ எரர் ஆகுது, நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஒர்க் அவுட் ஓஎஸ் மாடியூல்ல ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒர்க் ஆகாது கூகுள் கொலாப்ல. யா யா, ஸோ மேபி நீங்க உங்களோட இன்டர்பிரட்டர்ல ஒர்க் ஆகும், நீங்க ட்ரை பண்ணி லோக்கல் கம்ப்யூட்டர் ரன் பண்ணா என்ன ஆகும்?
ஸோ உங்கள் லோக்கல் ஸ்டோரேஜில் லோக்கல் டேரக்டரிஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா ரன் ஆகலாம். ஸோ சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்னைக்கு செஷன் அவ்வளோதான். ஃபைல் ஹேண்ட்லிங்கோட பேசிக்ஸ் வந்துட்டு இன்னும் ஃபைல் ஹேண்ட்லிங்கில் இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். ஜஸ்ட் இதோட இன்ட்ரடக்ஷன் தான். ஃபர்தர் மோர் கிளாஸஸில் தென் அட்வான்ஸ் ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்க்கலாம். யாருக்காச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஆர்எல்ஸ் இன்னைக்கு சர்வே ஃபார்ம் இல்லை, ஸோ அட்டெண்டன்ஸே எடுத்திருப்பாங்க. டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம். ஆர்எல்ஸ் யூ கேன் லீவ் தி மீட்டிங். தேங்க்யூ. ஷூர். ஸோ அட்டண்டன்ஸ் யாரும் சாட்ல போட தேவையில்லை. ஸோ அவங்களே எடுத்திருப்பாங்க. போடணுமா?